விஜயின் அதிரடி அறிவிப்பால் சூடு பிடிக்கும் தமிழக அரசியல். வேலு முதல் நேரு வரை அடுத்து நடக்கப் போவது என்ன? கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையாக அங்கு சென்ற முதல்வர் விஜய் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பரபரப்பு கருத்தையும் தெரிவிக்கிறாரு. அப்படி விஜய் சொன்ன அந்த அமைச்சர்கள் யார்? அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் பெயர்கள் என்ன? இது குறித்து ஒரு சிறிய கலாய்வு செய்த போது கிடைத்த தகவல் சற்று பரபரப்பாகவே பேசப்படுது. வாங்க அது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செஞ்சப்ப ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறமா முதன்முறையாக கரூர் சென்ற விஜய் உயிரிழந்த குடும்பங்களின் வாரிசுகளுக்கு தற்காலிக அரசு பணி யானைகளை வழங்குறாரு. அதனக்கப்புறமா தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல கடந்த ஆட்சி ஊழல்ல ஈடுபட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்று தருவேன் அப்படின்னு விஜய் தெரிவிக்கிறாரு. நெடுஞ்சாலைத்துறை முதல் பத்திரப்பதிவு, பள்ளிக்கல்வி, நகராட்சி நிர்வாகம்னு பல்வேறு துறைகள்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல்ல மீண்டும் பேசும் பொருளா மாறி இருக்கு. சாலை அமைக்காமலேயே அமைத்ததாக கணக்கு காட்டி பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா அறப்போர் இயக்கம் புகார் அளித்த நிலையில தான் அதன் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா தான் முன்னாள் அமைச்சர் வேலு தொடர்புடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனை அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஊழல் புகார்கள் அடுத்த கட்டத்துல எந்த அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தற்போது கவனிக்கப்படும் விஷயமா மாறி இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையின் சிஆர்டிபி திட்டத்துல ஆண்டுதோறும் ரூபாய் 5000 கோடிக்கு மேல் செலவில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுது. இந்த திட்டத்துல பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. நல்ல நிலையில இருக்கக்கூடிய சாலைகளுக்கும் மீண்டும் மீண்டும் டெண்டர் விடப்படுவதாகவும் சொல்லப்படுது. கரூர் மாவட்டத்துல ஒரே ஆண்டுல மட்டும் ரூபாய் 170 கோடி மதிப்பிலான சாலை பணிகள் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில தான் அதுல ரூபாய் 110 கோடி மதிப்பிலான பணிகள் சங்கர் ஆனந்த் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டதா சர்ச்சை எழுந்திருக்கு. முன்பு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் பெறாத அவருக்கு திமுக ஆட்சிக்கு அப்புறமா அதிக அளவில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. கரூர் சாலை ஒப்பந்த விவகாரத்துல அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தகவல் வெளியாகிக்கிட்டே தான் இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் சங்கர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களிலும் ஏற்கனவே சோதனைகள் நடைபெற்றதா தகவல் வெளியாகி இருக்கு. சுமார் ரூபாய் 4.10 கோடி மதிப்பிலான சாலை பணியில பணியே நடைபெறாம 3.32 கோடி வழங்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. வழக்கமா பணிகள் முடிந்ததுக்கு அப்புறமா தான் அதிகாரிகள் ஆய்வும் கையெழுத்தும் நடைபெறும். ஆனா இங்கு காகிதத்துல மட்டும் பணிகள் முடிந்ததா பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அதிகாரிகளின் ஒப்புதலுடன் பணம் விடுவிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. நேர்ல ஆய்வு செஞ்சப்ப அந்த இடத்துல சாலை பணி நடந்ததற்கான அடையாளமே இல்லை அப்படின்னு கூறப்படுது. இந்த விவகாரம் இப்ப அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. சாலை பணிகள் நடைபெறாமலேயே ரூபாய் 4.68 கோடி வரைக்கும் பணம் வழங்கப்பட்டதாகவும் ஆய்வுல தெரிய வந்துள்ளதா சொல்லப்படுது. இதுல சிஆர்டிபி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.32 கோடியும், நாபர்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.36 கோடியும் வழங்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தை முதல்ல முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் அறப்போர் இயக்கம் நடத்திய கலாய்வுல பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா சில பொறியாளர்கள் தற்காலிக பணியிடை நீக்கமும் செய்யப்படுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவர்கள் மீண்டும் பணியில சேர்க்கப்பட்டதாகவும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு சர்ச்சை எழுந்திருக்கு.
இந்த விவகாரத்துல முன்னாள் அமைச்சர் ஏவவேலு மீது அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. தான் குற்றமற்றவர் என்றால் முறைகேடு குறித்த தகவல் வெளியான உடனே கடும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை, அதிகாரிகள் மீது விசாரணை அப்படின்னு எதுவுமே நடைபெறவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மேலும் முறைகேடு வெளியானதுக்கு அப்புறமா இரவோடு இரவாக சாலை அமைப்பு பணி நடைபெற்றதாகவும் புகார்கள் சொல்லப்படுது. இதன் மூலமா பணிகள் நடந்ததாக ஆதாரம் உருவாக்க முயற்சி செய்யப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த விவகாரம் இப்ப அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சாலை முறைகேடு விவகாரத்துல ஏவவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இதுல 9 பொறியாளர்கள், ஒரு கணக்காளர் மட்டும் இல்லாம ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வழக்கின் அடிப்படையில தான் ஏவவேலு, சங்கர் ஆனந்த் மட்டும் இல்லாம அதிகாரிகள் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டிருக்கு. KN நேரு தொடர்பான விசாரணையில டெண்டர் பணிகள்ல 7 முதல் 10% வரைக்கும் கட்சி நிதி அப்படிங்கிற பெயர்ல வசூல் செய்யப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருச்சு. இதே போல நகராட்சி நிர்வாகத்துறையில சுமார் 2500 பணியிடை நியமனங்கள்ல ஒரு பணியிடத்திற்கு ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்சம் பெற்றதா புகார்கள் வந்திருக்கு. இந்த எண்ணிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கு. இந்த 2 விவகாரங்களிலும் இப்ப விசாரணைகள் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. வேலைவாய்ப்பு முறைகேடு தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுள்ளதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வழக்கு நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்ததுக்கு அப்புறமா பதிவு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருபுறம் திமுக ஆட்சியின் விடியல் பயணம், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் சாதனைகளாக முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் ரூபாய் 992 கோடி மதிப்பிலான நெல் போக்குவரத்து ஒப்பந்த முறைகேடு, மறுபுறம் ரூபாய் 992 கோடி மதிப்பிலான நெல் போக்குவரத்து ஒப்பந்த முறைகேடு, கிறிஸ்டி நிறுவனம் தொடர்பான புகார்கள், மின்மாற்றி கொள்முதல் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளும் பேசப்பட்டு வருது. சாதனைகளா ஊழல் புகார்களா? தமிழக அரசியல் களத்துல இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது அரசு நிலம் ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருச்சு. அதே போல அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் நியமனம், கல்குவாரி மட்டும் இல்லாம மணல் குவாரி முறைகேடு தொடர்பான புகார்களும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. மணல் குவாரி விவகாரத்துல தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 4300 கோடி அளவுக்கு வருமானம் ஈட்டியதாகவும் அரசுக்கு கிடைத்தது ரூபாய் 36 கோடி மட்டுமே அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. கனிம வளங்கள் மூலம் அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் குறைந்துள்ளதாகவும், சட்டவிரோத சுரங்க தோண்டல்கள் காரணமா அப்படிங்கிற புகாரும் எழுந்துருச்சு. திருநெல்வேலி கல்குவாரி விவகாரத்துல அனுமதியின்றி சுமார் 5 லட்சம் கனமீட்டர் கற்கள் வெட்டப்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டுது. இதற்கு பொறுப்பானவர் வள்ளியூர் ஒன்றிய திமுக தலைவர். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பா அரசியல் வட்டாரத்துல தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருது. பெரிய அளவிலான முறைகேடு குற்றச்சாட்டுகள் வெளியானதுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட நபருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டதா அப்படின்னு கூறுவது அரசியல் வட்டாரத்துல பல கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்கு. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, கிரவல் மட்டும் இல்லாம தாது மணல் முறைகேடுன்னு பல்வேறு விவகாரங்கள்ல அறப்போர் இயக்கம் ஆதாரங்களுடன் புகார் அளிச்சுள்ளதா சொல்லுது. குறிப்பா சொல்ல போனா தாது மணல் முறைகேட்டுல மட்டுமே ரூபாய் 5800 கோடி வரைக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நிலக்கரி இறக்குமதி போன்ற விவகாரங்களிலும் முறைகேடு புகார்கள் எழுந்துருச்சு. ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா அறப்போர் இயக்கம் 40 புகார்கள் அளிச்சதாகவும், அதுல 39 புகார்கள் விசாரணையில உள்ளதாகவும், 10 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் மின்சார வாரியத்தின் மொத்த கடன் ரூபாய் 2.5 லட்சம் கோடி அப்படின்னும், கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் ரூபாய் 87,000 கோடி கடன் பெற்றதாகவும் வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரங்கள்ல முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து எழுந்துகிட்டு தான் இருக்கு. மின் வாரியத்துல ரூபாய் 60,000 கோடி இருந்து ரூபாய் 1 லட்சம் கோடியாக வருவாய் உயர்ந்தும் கடன் சுமை ஏன் அதிகரிச்சது?
மின்மாற்றி கொள்முதல் உள்ளிட்டவற்றில் பெரிய அளவில் முறைகேடு நடந்ததா குற்றச்சாட்டுகள் எழுது. கடந்த 5 ஆண்டுகள்ல 2 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு மின்வாரிய வருவாய் ரூபாய் 60,000 கோடியில இருந்து ரூபாய் 1,00,000 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இப்ப தொடர்ந்து கடன் வாங்கும் நிலை ஏற்பட்டதற்கு தேவையற்ற செலவுகள், முறைகேடுகள் மட்டும் இல்லாம நிர்வாக குறைபாடுகள் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதால மின்வாரிய செயல்திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மின்வாரியத்தை பலவீனப்படுத்தி தனியார் மையமாக்கும் நோக்கம் இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துருச்சு. சூரிய மின்சார உற்பத்தி செலவு குறைந்தும் மின்சார செலவுகள் அதிகரிப்பதற்கு முறைகேடுகளே காரணம் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. மின்வாரியத்தின் முன்னாள் தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரி காசி மின்மாற்றி கொள்முதல் முறைகேட்டுல முக்கிய பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா அவரது பணியிடை நீக்கம் ரத்து செய்யப்படுது. அதுக்கப்புறமா சில மாதங்களிலேயே அவரை மீண்டும் கொள்முதல் பிரிவின் தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 26,300 மின் மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. டெண்டர்ல பல நிறுவனங்கள் போட்டியிட்டதா காட்டப்பட்டாலும் அனைவரும் ஒரே விலையை மேற்கோள் காட்டி சந்தை விலையை விட சுமார் 40% அதிக விலைக்கு மின் மாற்றிகள் வாங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு தொடர்பா அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார் அளிக்கப்படுது. ஆனா 2 ஆண்டுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படிங்கிற வழக்கை முடிக்க முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகிய நிலையில இப்ப இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி மதிப்பிலான மின்மாற்றி கொள்முதல் ஒப்பந்தங்கள்ல ரூபாய் 400 கோடி வரைக்கும் முறைகேடு நடத்தப்பட்டதாகவும், ரூபாய் 168 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள்ல 35% முதல் 40% வரை அதிக விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தமிழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 10 லட்சம் கோடியை தாண்டி உள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் சுமார் 5 லட்சம் கோடி புதிய கடன் பெறப்பட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கடன் அதிகரிப்புக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு உள்ளதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துருச்சு. இதுவரை அறப்போர் இயக்கம் அளித்திருக்கக்கூடிய புகார்கள் மட்டும் சுமார் ரூபாய் 75,000 கோடி மதிப்பிலான முறைகேடுகள் தொடர்புடையவை அப்படின்னு சொல்லப்படுது. அரசு ஆண்டுதோறும் திட்டங்கள், மானியங்கள், அரசு துறை நிறுவனங்களின் கொள்முதல் போன்ற சுமார் 3 லட்சம் கோடி செலவு செய்து இதுல சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலவுகள் சேர்க்கப்படுது. இந்த செலவுகள்ல நடைபெறும் ஊழலை கட்டுப்படுத்தி 20% தொகையை சேமிக்க முடிஞ்சா ஆண்டுக்கு 60,000 கோடி வரைக்கும் அரசால் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் சொல்றாங்க. ஊழலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள்ல இப்ப தாவேக அரசு தீவிரமா மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்துருச்சு. கட்சி நிதி அப்படிங்கிற பெயர்ல நடைபெறும் லஞ்ச வசூலை தடுத்து ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாகவும், அந்த நம்பிக்கையை அரசு காப்பாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.